கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை வரம் நமக்கு கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவனாய் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா தன்னுடைய நன்மையை இழந்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் செய்வதின் நிமித்தமாக ஆண்டவருடைய நன்மையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போகிறோம். ஆனால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இலவசமாக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராவது நீங்கள் பாவத்து நிமித்தமாய் எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்களானால், இன்று உங்களுடைய பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும்? உங்களுடைய பாவத்தை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விடுவீர்களானால் இயேசு உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு என்ன? நித்திய ஜீவன். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் இருக்குமானால் இந்த ஆண்டவரிடத்தில் நீ அறிக்கையிட ஆரம்பி. எந்த பாவங்கள் உன்னை சார்ந்திருக்கிறது? இயேசுவின் அன்பு உன்னிலே முழுமையாக செயல்பட முடியாதபடிக்கு பாவத்தின் கரைகள் உன் வாழ்வில் இருக்கிறதோ? இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்வில் தடை செய்து கொண்டிருக்குமானால் இந்த ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, என்னை புதிய மனிதன் ஆக்கும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு. இந்த உலகத்தில் எங்கே போனாலும் பாவங்கள் மன்னிக்கப்படாதுங்க. ஒரே ஒரு இடம், கல்வாரி சிலுவை. இயேசுவின் பாதம் மட்டுமே உன்னுடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடிய இடம். அவருடைய இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். இன்றும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற என் அன்பு இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய வார்த்தையின்படியாய் பாவத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நித்திய ஜீவன் கிடைக்காது. பாவம் செய்கிறவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். அவர்கள் ஆத்துமா மரணத்தை சந்திக்கும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தோம். ஆகவே பாவத்தை விட்டு பரிசுத்தத்திற்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய புஸ்தகத்தில் எழுதும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த தடைகள் எல்லாம் நீங்கட்டும். அவர்களுடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கட்டும். ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.